வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பிப்ரவரி மாத பலன்கள். பிப்ரவரி மாத பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள், கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் வக்ரத்தன்மையோடு இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், மகர ராசியில சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் என்ற 4 கிரகங்கள், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து சனி பகவான் இயல்பு தன்மையோடு அந்த மீன ராசியில இருக்கிறார். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள், மாத கிரகங்களான அந்த சூரியன் 13ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அடுத்து உச்சம் பெற்ற செவ்வாய் 23ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அடுத்து அந்த 4ஆம் தேதி சுக்கிரனும், அடுத்து 6ஆம் தேதி அந்த புதனும் பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரியாக இந்த கிரகங்கள் மாத கிரகங்களாகப்பட்டவை இந்த 4 கிரகங்களான அந்த புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் இந்த 4 கிரகங்களும் ராகுவோட இந்த மாதத்துல சேர போகுது. 5 கிரக சேர்க்கை அப்படின்றது இந்த மாதத்துல நடக்க போகுது. அதுவும் கும்ப ராசியில காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான அந்த லாபஸ்தானத்துல இந்த 5 கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட போகுது. இதனால இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப சோர்வு தன்மை அடையாமல் எல்லா ஒரு வேலைகளையுமே அதிகப்படியாக ஒரு சுறுசுறுப்போடு நடத்தக்கூடியவர்கள் நம்ம கன்னி ராசி என்பர்கள். அதே சமயத்துல இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு அந்த சுறுசுறுப்பு மிக பெரிய அளவுக்கு தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா இவர்களுக்கு அதிகப்படியாக ஒரு திறமைகள் இருக்கும், நாலேஜ் மாதிரியான பொது அறிவுகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரியான ஸ்மார்ட்னஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியாக அனைத்து திறமைகளையும் பெற்ற இந்த கன்னிராசி என்பர்கள் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மிகவும் அந்த ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். போராடி தான் வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை இந்த கன்னிராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் எப்போதுமே இவர்கள் வாழ்நாள்ல. ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி அந்த கன்னி ராசி. 6ஆம் இடம்ன்றது ருண ரோக சத்ருஸ்தானம். கடன் இல்லாம இவர்களால வாழ்க்கை வாழ முடியாது. அடுத்து வயதானவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நோய் தொந்தரவுகள் அதிகப்படியாக இருக்கும். இளம் வயதினரை சார்ந்த, அதாவது நடுத்தர வயதை சார்ந்த 30லிருந்து 45 50 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியாக நோய் தொந்தரவுகள், அதாவது ஒபிசிட்டி ப்ராப்ளம், அடுத்து பார்த்தீங்கன்னா இருதயம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக நரம்பு தளர்ச்சிகள், இந்த மாதிரியாக சில தொந்தரவுகள் இவர்களினோட வாழ்க்கையில எப்போதுமே அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த பிப்ரவரி மாதம் இவர்களுக்கு எப்படி இருக்க போகுது? இவர்களினுடைய 5ஆம் இடமான அந்த 6ஆம் இடமான அந்த கும்ப ராசியில அந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று, அதாவது சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் இந்த மாதிரியான 5 கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்கிறது. 5ஆம் இடத்துல இருந்து இந்த கிரகங்கள் எல்லாமே 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி போறது. அதனால இந்த கன்னி ராசி என்பர்கள் இந்த மாதத்துல அளவு கடந்த வேலை இடமாற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரம். இவர்கள் பிளானே பண்ணியிருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த பிப்ரவரி மாதம் வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். திடீர் பிரச்சனைகள் ஆபீஸ்ல பார்த்தீங்கன்னா அலுவலகத்துல இவர்களை அறியாமலேயே இவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டக்கூடிய ஒரு அமைப்பு, அலுவலகத்தை சார்ந்தவர்கள் இவர்களை எப்படியாவது வெளியேற்றணும்ன்ற ஒரு முனைப்பு, இது எல்லாமே இந்த மாதத்துல இந்த பிப்ரவரி மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த கன்னி ராசி என்பர்கள் தன்னுடைய விஷயத்தை, அதாவது தன்னுடைய சொந்தமான விஷயங்களை யார்கிட்டையாவது சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசை இவர்களுக்கு எப்போதுமே இருக்கும். ஏன்னா இவர்களுக்குன்னு ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதிகப்படியாக வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட ஒரு இயல்பு தன்மையோட பழக முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க இந்த மாதிரியான தொந்தரவுகள்ல இருக்கிறீங்க, வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு சேரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். உங்களுடைய 7ஆம் இடத்துல கண்டகசனி அப்படின்ற மாதிரியான அந்த சனி பகவான் இயல்பு தன்மையால இருக்கிறதுனால குடும்ப உறவுகள், அதாவது திருமணம் சார்ந்த உறவுகள் எப்போதுமே ஏதோ ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க.
தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகள், அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு வாதம் பண்றது, அவங்க அதற்கு எதிர் விவாதம் பண்றது, இந்த மாதிரியாகலாம் அந்த கலத்திரம் சம்பந்தப்பட்ட திருமண உறவுகள் சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட இருந்து இவர்களுக்கு அதிகப்படியான எதிர்ப்புகள் இருக்கும். இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல முடிவெடுக்கிறதுலயே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய அளவுக்கு விவாதங்கள் இருக்கும். ஏன்னா நீங்க வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை அங்க சரியில்லாம இருக்கும். ஆனா உங்களை சார்ந்த அந்த கலத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருமண உறவு, கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், யாரா வேணாம இருக்கலாம், அவங்க வந்து நீங்க வேலையை விடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருணம் இது எல்லாமே இருக்கு மேடம். பட் இதை நாங்க எப்படி ரெக்கவர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலையை விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு வேலையை பார்த்துட்டு நீங்க விடணும். ஏன்னா இப்போ உடனே உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வேலை கிடைச்சிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, உங்களுடைய முயற்சிகள் இருந்தால் மட்டுமே. ஏன்னா சில இடத்துல சோர்வு தன்மையை அதிகப்படியாக சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. அதனால அந்த சோர்வு தன்மையினால நீங்க சில முயற்சிகளை செய்ய விடாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அதிகப்படியாக வேலை தேடக்கூடிய முயற்சிகளை பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்து உங்களுடைய 10ஆம் இடத்துல குரு வக்ரமாக இருக்கிறதுனால அவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய கலத்திரக்காரகன் கூட அந்த குரு பகவான், அந்த கலத்திரக்காரகன் வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த பிஸ்னஸ்ல இருந்து, அதாவது தொழில இருந்து மிகப்பெரிய அளவுக்கு லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. அதே சமயம் அந்த லாப அளவு அப்படின்றது வேற ஏதாவது ஒரு விரயத்திற்கு செலவாகக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். நிறைய கன்னிராசி என்பர்கள் இந்த மாதத்துல புதிய தொழில் முயற்சிகள் கூட செய்யறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வேலை விடணும்ன்ற ஒரு கட்டாய சூழ்நிலை, இன்னொரு இடத்துல இவர்கள் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யலாம் அப்படின்னு மாதிரியான புதிய எண்ணங்கள் உருவாக்குவதற்குண்டான ஒரு அமைப்பும் இருக்கு. இதே இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் 6ஆம் இடத்துல அந்த ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அதாவது ஏதாவது ஒரு பர்சனல் லோனோ இல்ல வீடு சம்பந்தப்பட்ட ஹோம் லோனோ வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம். எல்லா இடத்துலையுமே ரொம்ப கவனமாக செயல்படணும். ராசி அதிபதி 6ஆம் இடத்துல போயாச்சு அப்படின்னா எல்லார்கிட்டையும் கொஞ்சம் சண்டைகள் போடுறதுக்கு, அடுத்து வழக்குகளை சந்திக்கிறதுக்கு, தேவையில்லாத வாகன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல ரொம்ப கவனமாகவும் உங்களுடைய தெய்வ வழிபாட்டை நீங்க முக்கியமாகவும் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த மாதத்துல மிகப்பெரிய அளவு பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய விரய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வயதானவர்களுக்கு இந்த காலகட்டம் மருத்துவம் சார்ந்த சில செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏதோ ஒரு இடத்துல சில அறுவை சிகிச்சைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள், சில பேருக்கு தலைவலி வந்து அதுவே மிகப்பெரிய ஒரு டென்ஷனா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியாக வயது முதியோருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த செலவுகளும், பெண்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வேலையில மிகப்பெரிய அளவுக்கு உயர் பதவிகள் வருவதற்குண்டான ஒரு நேரம் இருக்கு. ஏன்னா முதல்லயே நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த அதாவது இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு வேலை சார்ந்த சில மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த கன்னிராசி பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க வேலையை விடவே வேண்டாம். உங்களுக்கு உண்டான உயர் பதவிகள், உங்களுக்கு உண்டான மாற்றங்கள் எல்லாமே தானாக வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சில பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.